தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தின்னா, தலைமையில் தனி மனிதனாய் வீரத்துடன் இருப்பதை விட புத்திசாலித்தனமாக இருப்பதே சிறந்தது. தனக்கென ஒரு கூட்டத்தை ஆள்பவன் அதனை நிர்வகிக்க தனக்கு உண்மையான சிலரை உடன் வைத்துக் கொள்ள வேண்டும். நானும் உங்களை கவனித்திருக்கிறேன். வேட்டைக்கு செல்லும் போது தனித்துச் செல்லக்கூடாது, நாட்டை ஆளும் போது தனித்தாளக்கூடாது என்று கூறினீர்களே, அப்படி இருக்கையில் என் திறனை எதில் நான் காண்பிப்பது? தின்னா, இந்த உலகில் தனித்து செயலாற்றுவது மட்டும் சிறந்த வீரமோ தலைமையோ அல்ல. சில நேரங்கள் நமக்கென்று ஒரு மனம், குடும்பம், இன்பம், துன்பம் என பல இருக்கிறது. அதில் நடக்கும் சில சம்பவங்கள் நம் தலைமையையோ வேட்டையையோ நிச்சயம் பாதிக்கும். அத்தருணத்தில் நமக்கு உறுதுணையாய் உண்மையான சிலர் உடனிருப்பின் நம் செயல் தெளிவாகவும் முறையாகவும் நடக்கும். இது எனக்கு என் முன்னோர்கள் கூறியது. அதைத்தான் நான் இடைவிடாது கடைபிடித்து வருகிறேன். உனக்கும் அதையே கற்றுத் தருகிறேன். நீங்கள் கூறுவது சரிதான். 1000 கடிவாளம் போட்டாலும் அடங்காததுதான் மனித மனம். கூறுங்கள் தந்தையே, எவருடன் நான் நிர்வாகங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், வேட்டையினை பகிர்ந்து கொள்ள வேண்டும்? காட்டினை பற்றிய அனுபவங்கள் அறிந்த, எண்ணத்திலும் செயலிலும் யோசித்து செயல்படும் ஓர் வயதில் மூத்தவர் உன் அருகில் இருக்க வேண்டும். அதே போல வெடித்துக் கிளம்பும் தீப்பொறி போல் எப்போதும் உன்னுடன் வர, எதையும் துடிப்புடன் செய்து முடிக்க ஓர் இளைஞனும் உன் அருகில் இருக்க வேண்டும். ஆதலால் நாணனும் காடனும் உனது மெய்க்காப்பாளர்கள். அவர்களுக்கு நீ எந்த கட்டளை இட்டாலும் அவர்கள் அதை செய்து முடிப்பார்கள். இதைவிட வேறென்ன மகிழ்ச்சி இருக்கின்றது? திண்ணன் தலைவனாக பதவியேற்ற உடனே அவனது முதல் வேட்டை கன்னி வேட்டை காத்து கொண்டிருக்கிறது. வேட்டைக்கு செல்ல அப்படி என்ன அவசரம்? காட்டில் மிருகங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இப்போதே நம் ஊர் மக்கள் காட்டு விலங்கிடம் சிக்கி அவதிக்குள்ளாகிறார்கள். இன்னும் நம் காலம் தாழ்த்தினால் காட்டு விலங்குகள் அனைத்தும் நம் வாழும் பகுதிக்குள் நுழைந்துவிடும். நீ கூறுவதும் சரிதான். இதற்கு முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் தந்தையே? நம் ஊர் மக்களுக்கு ஒரு ஆபத்தென்றால் நாம் நடவடிக்கை எடுத்துத்தானே ஆக வேண்டும். சரி தின்னா, நீ தலைமையாளன். உன் முடிவே தீர்க்கம். உடனடியாக நான் சென்று வருகிறேன். சரி, உன்னுடன் நாணனையும் காடனையும் அழைத்துச் செல். தாங்கள் எந்த கட்டளை இட்டாலும் அதை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன். காடன் திண்ணனுக்கு ஏற்றவன் தான். வேட்டைக்கு செல்ல இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறானே. சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வளர்கிறார்கள் அல்லவா? அதுதான் இருவரும் ஒரே மாதிரி இருக்கின்றார்கள். வேட்டைக்கு செல்வதற்கு முன்பெல்லாம் ஆர்வமாக இருப்பாய். இப்பொழுது காய்ந்த கற்றாழை செடி போல் உன் முகம் சுருங்கிவிட்டது. என்னவானது தின்னா? இல்லை தந்தையே, எதுவாக இருந்தாலும் அன்னையை கேட்டுதானே முடிவெடுப்போம். அதைத்தான் யோசித்தேன். அவ்வளவுதானே? நான் அன்னையிடம் ஆசி வாங்காமல் உன்னை அனுப்பி வைப்பேனா என்ன? நான் தத்தையை அழைத்துக் கொண்டு அன்னையை சந்திக்கச் செல்கிறேன். நீ மற்றவர்களை அழைத்து வா. அப்படியே செய்கிறேன் தந்தையே. வாருங்கள். வில்விழா நல்லபடியாக முடிந்தது. நான் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது. நான் வருகிறேன். அன்னையே, சற்று பொறுங்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார்கள். ஏதேனும் விசேஷமா? இல்லை அன்னையே, காட்டு விலங்குகள் அதிகமான காரணத்தினால் மக்கள் காட்டு மிருகங்களிடம் சிக்கி அவதிப்படுகிறார்கள். அதனால் திண்ணனை வேட்டைக்கு அனுப்பலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதுதான் உங்களிடம் ஆசி பெற்று செல்லலாம் என்று வந்தோம். பார்த்தீர்களா அன்னையே, பதவியேற்ற உடனேயே நான் கொலை செயலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். இதற்குத்தான் தலைமை பொறுப்பை ஏற்க மறுத்தேன். ஓ, காட்டு மிருகங்களை வேட்டையாட என்னிடம் ஆசி பெற வந்திருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை
அதுவும் ஒரு ஜீவராசிதான். அன்னையே, அது என்னதான் உயிரினமாக இருந்தாலும் ஊர் மக்களை துன்புறுத்துதல்லவா? அதனால்தான் வேட்டையாட முடிவெடுத்தோம். ஒவ்வொரு செயலுக்கும் எத்தனையோ தீர்வுகள் உள்ளது. இதற்கு வேட்டையாடுதல் ஒன்றுதான் தீர்வு என்று நீங்கள் எண்ணியுள்ளீர்கள். வேட்டை என்பது நம் குலத்தில் பிறந்தது. அதனால் இதை தவறு என்று நம்மால் கூற முடியாது. வேறொரு குலத்தோர் அவர்கள் பார்வையில் இது மாபாதக செயலாக இருக்கும். அன்னையே, நாங்கள் அனைவரும் வேட்டைக்கு செல்வது சரியா தவறா? உங்களுக்கு அது சரிதான். ஆனால் என்ன அன்னையே? ஒன்றுமில்லை திண்ணா, நான் முன்பே கூறியதுதான். நம் வாழ்வுக்கென சில வேட்டைகளையும் சூழ்ச்சிகளையும் செய்துதான் ஆக வேண்டும். இறைவன் முனிவர் அல்லாது அரக்கர்களுக்கும் தவத்தால் வரமளிக்கிறார். பின்பு அதற்கான தண்டனையும் வழங்குகிறார். அரக்கர்கள் என்றும் அவர்களால் தனக்கே ஆபத்து வரும் என்றும் கருதுவதில்லை. தான் கொண்ட கடமை எதுவோ அதை மட்டும் செய்கிறார். அதுபோல்தான் நீயும் நடந்து கொள்ள வேண்டும். சரி அன்னையே, என்னை ஆசீர்வதியுங்கள் அன்னையே. ஓம் மலையப்பா, ஓம் மலையப்பா. வா தந்தையே, அன்னையே, இருவரும் என்னை ஆசீர்வதியுங்கள். வெற்றியுடன் திரும்பி வாப்பா. சென்று வருகிறோம். அனைவரும் வாருங்கள். சிறு வயதில் வேட்டை வேட்டை என்று உயிராயிருந்தவன் இவன் வில்லொடித்தால் இந்த அண்டசராசரம் தாங்காது என்றார். இவன் மனதில் கலக்கத்தினை தந்து இப்படி ஒரு நிகழ்வினை நிகழ்த்தப் போகிறாய். வருகிறான் உனை நாடி எங்கள் குல அம்பு. அவனை கண்ணாய் காத்துக்கொள்ளையா. ஓம் மலையப்பா, ஓம் மலையப்பா. காட்டெருமை இருக்கிறதா என்று பாருங்கள். ஆமாம், கவனமாக செல்ல வேண்டும். இது காட்டெருமை பகுதி, கவனமாக செல்ல வேண்டும். அந்த பகுதிக்கு சென்றால் மான்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை,
அங்கு யானை கூட்டங்கள் உலாவும். சரி இந்நேரத்தில் செல்வது ஆபத்து. நாம் அங்கு பகலில் செல்வோம். சரி, அப்படியே செய்வோம். அந்த பக்கம் செல்லலாமா? சரி. அங்கு காற்று பண்டிகள் அதிகமாக உலாவும். ம். இன்றைக்கு நான் எய்த அம்பில் ஒரு புள்ளிமான் தப்பித்து விட்டது. அதை கண்டதும் எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. திண்ணன் வேட்டையாடுவதில் திறமைசாலி என்பதை அனைவருக்கும் நிரூபித்து விட்டான். ஆமாம். இதோ வந்து விட்டானே. வா. என்ன சிவந்தி, பன்றி சத்தம் பலமாக கேட்கின்றதே. ஐயா, நான் மிகவும் சிரமப்பட்டு காட்டில் ஒரு பன்றியை உயிருடன் பிடித்து வந்துள்ளேன். நல்ல காரியம் செய்தாய். சபாஷ். இல்லையே. திறமைசாலிதான். நல்ல காரியம் செய்தாய். நாளை அதை சமைத்து விடலாம். இப்பொழுது அதை கட்டி வை. பத்திரமாக வைத்துள்ளேன் ஐயா. சரி இருக்கட்டும். சரி. என்ன காடா, இன்று எத்தனை மிருகங்களை நீ வேட்டையாடினாய்? நான் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் அலைந்து திரிந்தேன். அங்கு அனைத்து மிருகங்களும் என்னை பார்த்ததும் ஓடி ஒளிந்தன. பிறகு நான் எப்படி வேட்டையாடுவது? அப்படி என்றால் நீ எதையும் வேட்டையாடவில்லையா? அப்படி நான் கூறவில்லையே. நான் காட்டில் திரிந்ததை ஒரு நரி நோட்டம் விட்டுக் கொண்டே இருந்தது. நான் அசந்த நேரம் பார்த்து என் மேல் பாய்ந்தது. நான் உடனே சுதாரித்து என் கையில் இருந்த கத்தியால் அதை கழுத்தை குத்தி கிழித்து விட்டேன். பரவாயில்லை, ஒரு நரியையாவது வேட்டையாடினாயே. தின்னா, நீ எதை வேட்டையாடினாய்? நான் காட்டிற்குள் ஒரு கொழுத்த மானை கண்டேன். என்னை கண்டதும் அது மிரண்டு ஓடியது. அதை துரத்தினேன். திடீரென்று சில அடி தூரத்தில் அது மறைந்து விட்டது. பின்பு அது மறைந்த இடத்தில் சுற்றுமுற்றும் தேடினேன். பிறகு என்ன ஆனது? ஒரு புதரில் இருந்து சத்தம் வந்தது. நெருங்கிச் சென்றேன். என்னை கண்டதும் அந்த மான் மீண்டும் ஓடத் தொடங்கியது. கையில் இருந்த அம்பால் குறிவைத்து எய்தேன். அம்பு சரியாக அதன் வயிற்றுக்குள் இறங்கியது. பலே தின்னா, உன் வீர செயல்களைக் கண்டு நான் வியக்கிறேன். உன்னுடைய வேட்டை அணுகுமுறையை எண்ணி நான் பெருமிதம் கொள்கின்றேன். சரி, நேரம் கடந்து கொண்டே இருக்கின்றது. முதல் நாள் வேட்டை நன்றாக முடிந்தது. நாளையும் வேட்டை தொடங்க வேண்டும். இப்பொழுது நன்றாக ஓய்வெடுத்தால் தான் நாளை நன்றாக வேட்டையாட முடியும். அனைவரும் ஓய்வெடுங்கள். சரி, ஓய்வுகள் ஐயா. கும்பா 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 சிவந்தி, கும்பா, சிவந்தி, என்ன ஆயிற்று? நாம் பிடித்து வைத்திருந்த பன்றி தாக்கி விட்டு சென்று விட்டது. வலி தாங்க முடியவில்லையே. சிவந்தி, பொறுத்துக்கொள், பொறுத்துக்கொள், பொறுத்துக்கொள் சிவந்தி. ஐயா, தின்னா, பொறுத்துக்கொள், தின்னா. வலி தாங்க முடியவில்லையே. என்னாயிற்று சிவந்தி? காலில் ரத்தம் படுகிறது. நான் பிடித்து வைத்திருந்த பன்றி என்னை தாக்கி தப்பி ஓடிவிட்டது. கும்பா, ஆமாம் ஐயா, உறங்கிக் கொண்டிருக்கும் போது அலறல் சத்தம் கேட்டது. என்னவென்று பார்த்தால் நாம் பிடித்து வைத்த பன்றி சிவந்தியை தாக்கி தப்பி விட்டதையா. ஐயா, எத்திசையில் சென்றது? கிழக்கை நோக்கி சென்றது ஐயா. இந்த காயத்திற்கு மருந்திடுங்கள். நான் சென்று அந்த பன்றியை கொன்றுவிட்டு வருகிறேன். தின்னா, சற்று நில்லுங்கள். இது அவசியமா? நம் வலையில் சிக்காமல் தப்பிக்கலாம். ஆனால் சிக்கி தப்பியதாக சரித்திரமே இருக்கக்கூடாது. ஐயா, தின்னா, தின்னா, சொல்வதை கேளு, தின்னா. ஐயா, கும்பா, இவனை இப்படியே காயத்தோடு விட்டுவிட்டால் தொற்று வந்துவிடும். நீயும் சிவட்டியும் ஊருக்குள் சென்று மருத்துவம் செய்யுங்கள். ஐயா, திண்ணன் தனியாக செல்கிறாரே. அவன் சிறு வயதிலேயே புலியை கண் பார்வையிலே விரட்டியவன். அவன் தனியாக சென்றாலும் படையுடன் செல்வதாக தான் அர்த்தம். ஐயா, எதற்கும் நானும் காடனும் சென்று அழைத்து வருகிறோம். எழுந்திரு சிவந்தி, மெதுவாக எழுந்திரு, மெதுவாக எழுந்திரு. போகலாம். மெதுவாக செல்லலாம். வா, பார்த்து மெதுவாக மெதுவாக செல்லலாம். வா, வலியை பொறுத்துக்கொள். மெதுவா. ஊருக்குள் சென்று வா. வைத்தியம் பார்த்து விடுவோம்.
தென்னா, வெறும் கோடாலியாலேயே காட்டுப்பன்றியை வேட்டையாடி விட்டாயே. இது என்ன விந்தை? இவ்வளவு தின்தோலை கொண்ட பன்றியின் தோலை கூர்மனை அம்பு அதிவிசையில் பாய்ந்தால் கூட பட்டு தெறிக்குமே தவிர உள்பாயாது. அப்படி இருக்க அதை விரட்டி வந்து உன் கோடாலியால் குற்றிக் கொன்ற உன் திறன் எங்களை வியக்க வைக்கிறது. வேட்டை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டாலும் உடல் வலிமையை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். வலுவை தேட வேண்டிய அவசியமில்லை. நம் காட்டில் தூய நீரும் காற்றும், இயற்கை நமக்கு அளித்த பழமும் கிழங்கும், இப்படி இயற்கை அன்னையின் விருந்தினை புசிக்கும் நமக்கு திடமும் வலுவும் தானாய் சேரும். ஆனால் எல்லோரிடம் விட ஏதோ அபரிதமான ஆற்றல் உன்னிடம் உள்ளது. அது மட்டும் நிச்சயம். அப்படி எனக்குள் இருக்கும் ஆற்றல் எதுவாயினும் தலைவனான பின் இம்மக்களுக்குத்தானே. ஆமாம், சரியாக சொன்னாய் தென்னா. அதை நினைக்கையில் எனக்கு எல்லையில்லா ஆனந்தம். ஆமாம், எங்கே நம் கூட்டத்தார்? கும்பனும் சிவட்டியும் சிவந்திக்கு மருத்துவம் பார்க்க ஊருக்குள் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்படியா? ம், சரி, கிளம்புவோம். கிளம்பும் முன் இப்பன்றியை சமைத்து உண்டுவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆமாம் தின்னா, எனக்கும் பசியாகத்தான் உள்ளது. பிறகென்ன, இங்கு சற்று இளைப்பாரி உணவருந்திவிட்டு மீண்டும் சென்று வேட்டையை தொடரலாம். கறி சமைப்பதில் காடனை மிஞ்ச ஆளே இல்லையாம். ஊரெங்கும் ஒரே பேச்சாம். இன்று ருசி பார்த்து விடலாம். பார்த்தாய தின்னா, எவ்வளவு நாசுக்காய் என்னை சமைக்க சொல்கிறார் என்று. இதுதான் அனுபவம் என்பது. நேராக கூறினால் நீ மறுத்தாலும் மறுப்பாய். அதனால்தான். இப்போது புரிகிறதா என் தந்தை ஏன் இவரை மெய்க்காப்பாளராக்கினார் என்று? அப்படியில்லை, இளம் வயதினர் சமைக்கும் முறை மாறியிருக்கும். அதுதான் சுவை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் என்று நினைத்தேன். நானரே, நான் தான் சமைப்பதற்கு ஒப்புக்கொண்டேன் அல்லவா? பிறகென்ன, மீண்டும் மீண்டும் வயதான காலத்தில் போய் உறங்குங்கள். எனக்காக வயதாகிவிட்டது. இப்பொழுது கூட யானையின் துதிக்கையை பிடித்து இழுத்தால் 2 அடி முன்னால் வரும். பார்க்கின்றாயா? யானை இந்த அறிவிப்பு அறைக்கு வராது என்று தாங்கள் என்னவெல்லாம் கூறுகின்றீர்கள்? காடா, விடு அவரை. வயதில் மூத்தவர், அவரிடம் போய் வம்பு வளர்க்கிறாய். பரவாயில்லை தின்னா, இப்படி மகிழ்ந்து பேசினால்தானே களைப்பு குறையும். அப்படியா? அப்படியென்றால் நான் எதுவும் கூறவில்லை. தாராளமாக பேசு.